வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலுமே சில குறிப்பிட்ட நாடுகள் மட்டுமே எப்பயுமே சில பேச்சு பொருளாக தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு ரீசெண்டாக பார்த்தோம்னா, எங்கே பார்த்தாலும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு பார்த்தா உக்ரைன் ரஷ்யா, அந்த சைடு பார்த்தோம்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம், இஸ்ரேல் ஈரான், இந்த மாதிரி போர்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக கூட நம்ம இந்தியா பாகிஸ்தான் கூட போர் போட்டோம். இனிமேலும் போர் போடுவோம். அதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போகிறது இல்லை. இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே என்னென்னா, ஆப்பிரிக்கா நாட்டு உங்களுக்கு என்னென்னு எல்லாமே தெரியும். ஆப்பிரிக்கா நாடுன்றதை விட ஆப்பிரிக்கா கண்டம். இந்த ஆப்பிரிக்கா கண்டம்ன்றாலே எல்லாத்துக்குமே என்ன தெரியும், ஒரு வறுமை, ஒரு காய்ந்த பூமி, விலங்குகள் அதிகமாக காணப்படுகிற ஒரு கண்டம், அவ்வளோதான். இது ஒரு அடிமை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கருப்பு நிறத்தில் இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாமே அடிமையாக அந்த காலத்தில் அமெரிக்கா யூஎஸில் வேலை பார்த்தாங்க, மற்ற இடத்துல ஒரு அடிமையாக நடத்தப்பட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே பொதுவாக தெரியும். இந்த அடிமை வம்சத்திலிருந்து, அந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து ஒரு ஆள் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்காரு. ஒரு இளைஞன் சொல்லலாம், 37 வயது இளைஞன், இப்ராஹிம் டெரரோ. அவர் பேர், ஃபுல் பேர். அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே அவரை பற்றி கேட்டிருப்பீங்க. ஸோ அவரை பற்றி கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பற்றி பார்ப்போம். அவர் யாருன்னா, இதே ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன நாடு தான் நம்ம புர்கினா பாசோ. இந்த நாடு எப்படின்னா, இருக்கிறதுலே அந்த நாடு இருக்கான்றதே பாய்ப்பதுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பார்த்துருப்போம், ஒரு நைஜீரியா பார்த்துருப்போம், ஒரு வேறு என்ன பார்த்துருக்கலாம், அது இன்னொரு சோமாலியா பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி சில நாடுகள்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த நாடு சில பேர்த்துக்கு என்ன நாடு, எங்கே இருக்குது, எந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் எந்த மூலையில் இருக்குன்னா கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த கண்டத்தில், அந்த நாட்டிலேருந்து ஒருத்தர் வர்ற ஒரு ஆள் தான் இப்ராஹிம் டெரரோ. யார்ப்பா அந்த பையன், என்னப்பா அப்படி புதுசாக பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இவர் யாருன்னா, இவருக்கு 37 வயது ஆகுது. 1988 தான் பிறக்கிறாரு. மார்ச் மாதம் பிறக்கிறாரு, 14ஆம் தேதி. ஸோ இவர் குடும்பம் அந்த அளவுக்கு செல்விப்பான குடும்பம் கிடையாது. ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். லோ மிடில் கிளாஸ்லேருந்து தான் வராரு. சிறு வயதிலே கொஞ்சம் அமைதியானவர். அங்கே இருக்கிற உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாரு, அப்புறம் புவியியல் அமைப்பில் படிக்கிறாரு, ஒரு டிகிரி முடிக்கிறாரு. ஸோ ஆனால் ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, ஒரு மாணவர்கள் சங்கம் இது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கிடுவார். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முதல்ல நிற்கிறவர் தான் நம்ம இப்ராஹிம்ன்றவர். ஸோ இந்த மாதிரி அவர் போய்கிட்டே இருக்கப்போ அவரோட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு ஒரு இராணுவத்தில் சேரணும் ஒரு ஆசை வருது. டிகிரி முடிக்கிறாரு, இராணுவத்தில் பயிற்சி பெறாரு. ஐநா சபையில் காவலில் அங்கே இருக்கிற ஒரு காவல் பணியில் பணிபுரிகிறாரு. இவர் மற்ற நாடுகளில் ஒரு அளவுக்கு பார்க்க போகிறார். நம்ம நாடு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நம்ம கண்டம் மட்டும் எப்படி இருக்குது, நம்ம நாடு ஏன் இப்படி இந்த மாதிரி இதாக இருக்குது, என்ன ரீசன் சொல்லிட்டு இவர் அடிப்படையிலே ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, அந்த மாதிரி சொல்லலாம், கம்யூனிஸ்ட்வாதி. ஸோ கம்யூனிஸ்ட்வாதினால ஏன் நம்ம நாடு இப்படியே இருக்குது, இது ஏன் நம்ம நாடு முன்னேற்ற முடியலன்ற அவர் ஆராய போகிறதான் தெரியுது. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்போ மட்டும் இல்லை, கடந்த ஒரு பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கிற செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறதுன்றதை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது யார் கொள்ளடிக்கிற பண்ணுறாங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் தங்கம் எடுக்கிறாங்க, சுரங்கம் எடுக்கிறாங்க, சுரங்கத்துலேருந்து வைரம், தங்கம் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு அடிமையாகவே இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செல்வ செழிப்பெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு எதிராக போராடுகிறாரு. ஒரு கட்டத்தில் 2022 வருடம் அவர் முதல் ஒரு இராணுவ உயர் அதிகாரியை இராணுவ பயிற்சி மூலமாக உயர் அதிகாரியை ஒரு கட்டத்தில் அந்த நாட்டையே கைப்பற்றுறாரு. அந்த நாட்டில் வந்துட்டார். எத்தனையோ இராணுவ அதிகாரிகள் நாட்டை கைப்பற்றிக்கலாம், ஆனால் மக்களோட மனதை வெல்லணும்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா திருப்பி புரட்சிகள் வெடிக்கும், திருப்பி அரசோட அமைப்பு மாறும், அரசியலமைப்பு மாறும், அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் மாறும், திருப்பி ஒரு பஞ்சம் இது மாதிரி தான் வரும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே வந்தோடனே அவர் அந்த நாட்டோட பொறுப்பை கையில் எடுத்துட்டோன்னே, நம்ம நாட்டில் இருக்கிற செல்வ செழிகளை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும், ரெண்டாவது நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தீர்க்கமான முடிவில் தான் அவர் ஃபஸ்ட்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாத்தையும் வெளியேற்றினார். கவர்மெண்ட்டே எல்லாமே எடுத்துக்கிறோம், தங்க சுரங்கம், வைர சுரங்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், அவங்களே எல்லாத்தையும் எடுத்து அங்கே இருக்கிற எங்கள் மக்களுக்கு மட்டும்தான் வேலை ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வராரு.
சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வராரு. அந்த சட்டத்திட்டங்கள் படி தான் ஒரு உள்நாட்டில் உற்பத்தியாகிற பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சட்டத்திட்டங்கள் கொண்டு வராரு. மக்கள் மனதுகளை வெல்றாரு இந்த இளம் அரசியல் தலைவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு அரசியலமைப்பு கொண்டு வந்துட்டார். 2025ஆம் ஆண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை வந்து கண்டிக்கிறாரு. அவர் கூட செல்ஃபி எடுக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ரஷ்ய அதிபர், ஒரு வல்லரசு, ஒரு சின்ன நாட்டோட ஒரு தலைவரோட ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுக்கிறாருன்னா, ஸோ அப்போ அவர் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்குன்னு பாருங்கள். அந்த குட்டி நாட்டில் புல்லட் ரயில் திட்டம் கொண்டு வராங்க, ஏர்போர்ட்டு கொண்டு வராரு, மிகப்பெரிய ஏர்போர்ட்டு விமானத்தளம் அமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு வராரு. ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. பலாயிரம் கோடி செலவில் ஏர்போர்ட்டு, புல்லட் ரயில் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள், மக்களுக்கு தேவையான என்னென்ன வேலைவாய்ப்புகள் உருவாக்கணுமோ எல்லாத்தையும் கொண்டு வராரு. ஸோ அந்த ஒரு வளரும் நாடுகளில் இருக்கிற என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த சின்ன நாட்டுக்குள்ளே கொண்டு வராரு. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து மற்ற யூரோப்பியன் அரசியல் தலைவர்களுக்கும் சரி, யூரோப்பிய கண்ட்ரியில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் சரி, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின் இந்த மாதிரி இருக்கிற நாடுகளுக்கு வந்து இவரை வந்து ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இத்தனை நூற்றாண்டுகளாக அவங்க அங்கேருந்து ஒரு வணிகமோ ஒரு இதோ தொடர்பு கொண்டது, திடீர்னு ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தோடனே அதை அவங்களுக்கால இது பண்ண முடியல, ஜீர்ணிக்க முடியல. ஸோ இது வந்து இதிலேருந்து அவரை பாதுகாக்கிறதுக்கு தான் இவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட் யாருன்றன்னு பார்த்து ரஷ்ய அதிபர், அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை, இவரும் கம்யூனிஸ்ட் கொள்கை, எல்லாம் சேர்ந்து அவரோட உதவியுடனும் அவங்க உள்நாட்டு உற்பத்தியில் வர உதவியுடனும் கடன் வாங்கியும் இப்போ அந்த நாட்டை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. வளரும் நாடுகளில் அந்த ஒரு கண்ட்ரி பயங்கரமான கண்ட்ரியாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க, அரசியல் அமைப்பு தலைவர்களும் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருமே அந்த நாடு சந்தோஷமாக இருக்குது ஆப்பிரிக்கா கண்டத்தில். ஸோ இவர் தான் இந்த இப்ராஹிம் டொரோரோ. அவரை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு காரணத்தான், அவர் மட்டும் சந்தோஷமாக இருந்திருந்தால் அது அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டார். ஸோ அவர் மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் அவர் கூட சுற்றி இருக்கவங்களையும் சரி, மக்களையும் சரி சந்தோஷமாக வச்சுருக்கனால தான் அவர் இப்போ உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கார். ஸோ இதுதான் இன்றைக்கி இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவரவோ இடத்த பற்றியோ நம்ம வரப்போகிற வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.